வெல்கம் டு இன்சைட் அண்டனிங்க. நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எக்ஸலில் இருக்க ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். சரிங்களா, நம்ம சேனலில் ஆல்ரெடி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சரிங்களா, அது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கோட பேசிக்ஸ். சரிங்களா, அது பார்க்காதவங்க ஃபஸ்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்குவாங்க. சரிங்களா, இந்த வீடியோவில் நம்ம பர்டிகுலர் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பண்ணலாங்கிறத தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்க, ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைலைட் செல்ஸு, டாப்பு, பாட்டம், டேட்டா பார்ஸ், கலர் ஸ்கேல்ஸ் இதெல்லாம் ரெடிமேடாக இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். சரிங்களா, சம்டைம்ஸ் நமக்கு எப்படின்னா ரெடிமேடாக இருக்கிற கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை வச்சு நம்மளால் ஃபார்மேட் பண்ண முடியாது. சரிங்களா, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ண வேண்டியது வரும்னா, நம்மளாட்டே ஓனாக ஒரு ரூலை க்ரியேட் பண்ணி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பண்ண வேண்டிய நிலம வரும். சரிங்களா, அதுக்கு தான் இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, அப்போ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பண்ணலாங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்லித்தரேன். சரியா, இப்போ பாருங்கள், இதில் என்னென்னா சேல்ஸ் பேர்சன்ஸோட நேமை கொடுத்துருக்கேங்க கொஞ்சம் டேட்டாஸில். அதுக்கப்புறம் அவங்களுடைய சேல்ஸ் அமௌண்ட், அவங்க இந்த மாதம் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்கங்கிறதையும் கொடுத்துருக்கேன். ஆனால் அந்த கம்பெனியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த மந்த்லி நீங்கள் 40,000 கண்டாயமாக சேல்ஸ் பண்ணியிருக்கணுங்கிறத ஒரு டார்கெட்டாக கொடுத்துருக்காங்க. அப்போது டார்கெட்டாக கொடுத்தாச்சு. அது டார்கெட்டாக கொடுத்த பிறகும் அவங்க இந்த மாதத்தில் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்கிறது தான் எங்கள் டீட்டெயில்ஸாக இருக்குது. நமக்கு என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளுடைய கடமை என்னென்னா, நம்ம மேனேஜருக்கு யாரெல்லாம் சேல்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கா, யாரெல்லாம் அந்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா ஹைலைட் பண்ணி நம்ம மேனேஜருக்கு காணிக்கணும். சரிங்களா, அப்போது நம்ம ஒன்று ஒன்றா போய் கலர் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. யாரெல்லாம் பண்ணியிருக்கா, 40,000க்கு மேலே யாரெல்லாம் இது பண்ணியிருக்கா, சேல்ஸ் பண்ணியிருக்காங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா போய் கலர் கொடுத்துட்டு இருக்க முடியாது. நிறைய டேட்டாஸ் இருக்கும். சில நேரம் 100, 200, 1000 டேட்டாஸ் கூட இருக்கும். அப்போ நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்ம ஒன்றுன்னா பர்டிகுலராக பார்த்து பண்ண முடியாது. அப்போது நம்ம இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக இந்த ஃபார்மேட்டிங் பண்ணி நம்ம மேனேஜருக்கு காணிக்கலாம். சரிங்களா, அது எப்படி பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ நல்லா பாருங்கள், நமக்கு 40,000 கூடுதலாக இருக்கவங்களை மட்டும் ஹைலைட் பண்ணி காணிக்கணும். சரிங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் ப்ரொமோஷன்ஸ், இல்லைனா அவங்களுக்கு மட்டும்தான் சேலரி இன்க்ரிமெண்ட். சரியா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை எதை நம்ம ஹைலைட் பண்ணணுமோ அதை நான் இப்படி செலக்ட் பண்ணிட்டேன். சரிங்களா, ஹைலைட் பண்ணியாச்சு. ஹைலைட் பண்ணிவிட்டு இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போங்க. கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் நியூ ரூல் இல்லையா, இந்த நியூ ரூலை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே யூஸ் எ ஃபார்முலா டு டெட்டர்மைன் விச் செல்ஸ் டு ஃபார்மேட் இருக்கும். யூஸ் எ ஃபார்முலான்னு இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, ஃபார்மேட் வேல்யூஸ் வேர் திஸ் ஃபார்முலா இஸ் ட்ரூ. இதில் என்ன மீனிங்னா, இங்கே நீங்கள் ஒரு ஃபார்முலா டைப் பண்ணணுங்க. உங்கள் சிச்சுவேஷனுக்கு ஏற்றபடி ஒரு ஃபார்முலா இதில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு, இந்த ஃபார்முலா ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த செல்லு நம்ம சொல்கிற ஃபார்மேட்டு கலர் பண்ணணும். சரிங்களா, அதுதான் நல்ல ரூல். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த செல்லில் நம்ம என்ன ஃபார்முலா டைப் பண்ணுறோமோ அந்த ஃபார்முலா ட்ரூவாக இருந்துச்சுன்னா இங்கே நம்ம கொடுக்குற ஃபார்மேட் இங்கே செல்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். சரிங்களா, அது எப்படின்னு இப்போ பார்ப்போம். நம்ம இப்போ இதில் என்ன ஃபார்முலா கொடுக்கணும், 40,000 இங்கே இருக்கிற வேல்யூ கூடுதலாக இருந்தால் நமக்கு என்ன பண்ணணும்னா கலர் பண்ணணும். சரிங்களா, அப்போது ஈக்குவல் டு டைப் பண்ணிட்டு இந்த செல்லை செலக்ட் பண்ணுங்கள். இந்த செல் ரெஃபரன்ஸை நம்ம செலக்ட் பண்ணுறோம். இந்த செல் ரெஃபரன்ஸ், அதாவது B2ங்கிற செல் ரெஃபரன்ஸ் எதோட கூடுதலாக இருக்கணும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த 40,000 டார்கெட். இப்போ இந்த 40,000 டார்கெட் எந்த செல் ரெஃபரன்ஸில் இருக்குது, E3. சரிங்களா, அப்போ இந்த E3 செல் ரெஃபரன்ஸை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துறோம். சரியா, செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு ஃபார்மேட், இதில் நம்ம என்ன ஃபார்மேட் பண்ணோம், அந்த செல்லில் உங்களுக்கு எந்த கலர் கொடுக்கணுங்கிறது தான் இந்த ஃபார்மேட். அப்போ இந்த ஃபார்மேட்டில் போய் நமக்கு இஷ்டப்பட்ட ஃபாண்டும் கலரும் கொடுத்துக்கலாம். ஃபாண்ட் நான் ரெகுலரே கொடுத்துக்கிறேன். சரிங்களா, ரெகுலர் கொடுத்துட்டு பார்டர் அவுட்லைன் கொடுத்துக்கிட்டு ஃபில்லில் நம்ம ரெட்டு கொடுக்குறோம். சரிங்களா, இது உங்களுக்கு பிடிச்ச ஃபார்மேட்டை நீங்கள் கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கணும்னா ஓகே கொடுத்துக்கணும். ஓகே கொடுத்தாச்சுன்னா இப்போ நீங்கள் பாருங்கள், நம்ம ஓகே கொடுத்துட்டோம். ஆனால் என்ன நடந்திருக்கு பாருங்கள், எல்லாமே கலர் ஆகிருக்கு. அதாவது 45,000 கலர் ஆகலாம். ஏன்னா அது 40யோட கூடுதல். அப்போ அது கலர் ஆக வேண்டியதான். ஆனால் இந்த 28,000 ஏன் கலர் ஆகிருக்கு, 28,000 40,000 கம்மி, அப்படி தானே. ஆனாலும் இந்த 40,000 கம்மியாக இருந்த பிறகுமே அது கலர் ஆகிருக்கு. அப்போ நம்ம ஃபார்முலாவில் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இப்போ என்ன பண்ணணும்னா மறுபடியும் இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டேன். மேனேஜ் ரூல்ஸில் போங்க. மேனேஜ் ரூல்ஸ். சரிங்களா, அப்போ இது ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்ச ரூல் இங்கே இருக்கும். அப்போ அதில் எடிட் ரூலில் போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், என்ன ஃபார்முலா மிஸ்டேக் பண்ணியிருக்கணும் நம்ம இந்த ஃபார்முலாவே பார்க்கணும்.
இந்த ஃபார்முலா ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த செல் நம்ம செலக்ட் பண்ணியிருக்க செல்ஸ் எல்லாருமே அது கலர் பண்ணோம் சரிங்களா. அப்போ இதில் என்னென்னா இந்த ஃபார்முலா ட்ரூ அட்டே இருக்குது. எல்லா செல்லில் நம்ம காப்பி பண்ணும்போதும் இந்த ஃபார்முலா என்ன ஆகுதுன்னா ட்ரூ அட்டே இருக்குது. எப்படி ட்ரூவாக இருக்குது நல்லா பாருங்கள். இந்த B2ங்கிற செல் ரெஃபரன்ஸ் நம்ம லாக் பண்ணிட்டோம் அப்படி தானே. 45,000 லாக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த E3 செல் ரெஃபரன்ஸ் 40,000 நம்ம லாக் பண்ணிட்டோம் அப்படி தானே. இப்போ இந்த ரெண்டுமே லாக் ஆகிடுச்சுன்னா என்ன நடக்கும், இந்த வேல்யூ இங்கே நம்ம காப்பி பண்ணும்போது மூவ் ஆகாது சரிங்களா. அப்போது நல்லா பாருங்கள், இந்த B2வில் என்ன இருக்காங்க 45,000 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 40,000. அப்போ அது ட்ரூவான ஒரு வேல்யூ அப்படி தானே. 45,000 40,000 பெருசு தான். அப்போ எல்லா செல்ஸ்லேயுமே அது என்ன ஆகிடுச்சுன்னா ட்ரூங்கிற வேல்யூ தான் அவுட்புட்டை கொடுத்துருக்கு சரிங்களா. அப்போ என்ன ஆகலைன்னா இந்த B2ங்கிற செல்லை நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா லாக் பண்ணக்கூடாது. ஏன்னா 45,000 அடுத்த மூவ் ஆகும்போது 28,000 ஆகணும், அடுத்த மூவ் ஆகும்போது 35,000 ஆகணும், அடுத்த மூவ் ஆகும்போது 22,000 ஆகணும் அப்படி தானே. ஆனால் அந்த E3ங்கிற செல் ரெஃபரன்ஸ் மூவ் ஆகக்கூடாது. ஏன்னா அது 40,000 ஃபிக்ஸ்டு சரிங்களா. பட் இது வந்து நமக்கு என்ன ஆகிட்டே இருக்கணும்னா மூவ் ஆகிட்டே இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த B2ங்கிற செல் ரெஃபரன்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை லாக் பண்ணக்கூடாது சரிங்களா. அப்போ அதை லாக் பண்ணுறதை எடுத்து விட்டுருவோம் சரிங்களா. அந்த டாலர் சிம்பிளை நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டா போதும். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஓகே கொடுக்க போகிறோம். இந்த ஓகே கொடுத்தோன்னு பாருங்கள் மறுபடியும் எல்லாமே கரெக்டாக நம்ம நினச்சபடி ஹைலைட் ஆகிடுச்சு. நல்லா பாருங்கள் 48,000 28,000 கலர் ஆகலை, 35,000 கலர் ஆகிடுச்சு, கலர் ஆகலை, 22,000 கலர் ஆகலை, 40,000 எதெல்லாம் அதிகமாக இருக்குதோ அது மட்டும் நமக்கு கலர் ஆகி கிடச்சிருக்கு சரிங்களா. ஓகேங்க, இதை நம்ம ஹைலைட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படி தானே. இனி நமக்கு வந்து இதை பார்க்கும்போது இந்த அமௌண்ட்டை கூட நம்ம ஹைலைட் பண்ணி வச்சுருக்கோம் சரிங்களா. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த பேரையும் சேர்த்து ஹைலைட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது. சிலருக்கு தோணலாம் சரிங்களா, அந்த பேரையும் சேர்த்து ஹைலைட் பண்ணலாம் அப்படின்னு தோணும் சரிங்களா. இந்த அருண் இருக்காங்க, அருண் தான் 40,000 மேலே சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படி தானே. அப்போ அந்த அருணையும் சேர்த்து ஹைலைட் பண்ணால் நல்லாயிருக்கும், பேரையும் சேர்த்து ஹைலைட் பண்ணால். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த செலெக்ஷன் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும் சரிங்களா. அது எப்படின்னா இந்த அருணையும் சேர்த்து செலக்ட் பண்ணுங்கள். அருண்லேருந்து இந்த பேர் எல்லாத்தையுமே சேர்த்து இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போய்ட்டு மேனேஜ் ரூல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மேனேஜ் ரூல்ஸில் பார்த்தீங்கன்னா இது நம்ம ரெடி பண்ணி வச்ச ரூல், ஆல்ரெடி இங்கே அப்ளை பண்ணியிருக்க ரூல் சரிங்களா. இந்த ஃபார்முலா இருக்குது B2 இஸ் கிரேட்டர் தென் E3 தான் ஃபார்முலா, பேசிக் ஃபார்முலா. அடுத்து வந்து இந்த ஃபார்மேட்டை பாருங்கள், ரெட் கலர் கொடுத்துருக்கோம், ஃபார்மேட் ஓகே. அதுக்கடுத்து அப்ளைஸ் டு, இது எங்கெல்லாம் எந்த செல்ஸில் அப்ளைஸ் ஆகுதுங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள். B2லேருந்து B13 வரைக்கும் இது அப்ளை ஆகுதுங்கிறத கொடுத்துருக்காங்க அப்படி தானே. B2லேருந்து B13 வரைக்கும். அப்போ நல்லா பாருங்கள், B2லேருந்து B13 வரைக்கும் தான் இந்த ஃபார்முலா அப்ளை ஆகுது சரிங்களா. அப்போ நம்ம அதை என்ன பண்ணணும்னா அந்த செலெக்ஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அப்போ இதை என்ன பண்ணுங்கன்னா டெலீட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் மேனுவலாக செலக்ட் பண்ணுங்கள். இந்த அருண்லேருந்தே செலக்ட் பண்ணுங்கள். அருண்லேருந்து ஃபுல்லும் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இப்போ அப்ளைஸ் டு எங்கேருந்து A2லேருந்து B13 வரைக்கும், A2லேருந்து B13 வரைக்கும் நமக்கு செலக்ட் ஆகிடுச்சு அப்படி தானே. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஓகே கொடுக்குறேன், அவ்வளோதானே. ஓகே கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், நான் ஓகே கொடுத்தோம் என்ன ஆகிடுச்சுன்னா அருண் மட்டும்தான் நமக்கு ஹைலைட் ஆகிருக்கணும். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா பிரியா, கார்த்திக், மீனா இவங்க எல்லாருமே ஹைலைட் ஆகிட்டாங்க. இவங்கெல்லாம் சேல்ஸே பண்ணல, சேல்ஸு டார்கெட் ரீச் பண்ணல. ஆனால் இவங்களும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹைலைட் ஆகிருக்காங்க சரிங்களா. அப்போ இதில் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு சரிங்களா. அப்போ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதை நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ண போகிறேன்னா மேனேஜ் ரூல்ஸ்க்கு போகிறேன் சரிங்களா. மேனேஜ் ரூல்ஸில் போயிட்டு மறுபடியும் நான் ரீசெக் பண்ணுறேன். இந்த ஃபார்முலாயை பாருங்கள், ஃபஸ்ட்டுலேயே மிஸ்டேக்கு. ஃபார்முலாயை பாருங்கள், A2 இஸ் கிரேட்டர் தென் E3. ஃபார்முலாயே மாறிடுச்சு. A2 அதாவது இந்த A2 இஸ் கிரேட்டர் தென் E3. A2ங்கிறத நம்ம ஃபார்முலா சேர்க்கவே கூடாது. A2வில் பேர் இருக்குது, ஒரு டெக்ஸ்ட்டையும் ஒரு நம்பரையும் நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். ஃபார்முலாயே தப்பு. அப்போ அது எதனால ஆகியிருக்கு அதை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் நம்ம என்ன ஃபார்முலா, இப்போ இதில் எடிட் ரூலில் போய் எடிட் பண்ணி ஆகணும் சரிங்களா. அப்போ எடிட் பண்ணுறேன். இந்த ஃபார்முலா ஏன் மாறி இருக்குது அப்படின்னா இப்போ நான் இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா பாருங்கள், B2ஐ செலக்ட் பண்ணி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். B2 செலக்ட் பண்ணி கொடுத்தோன்னா இங்கே லாக் ஆகுது அப்படி தானே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம லாக் என்ன பண்ணி விட்டோம்னா எடுத்து விட்டோம் சரிங்களா. இப்போ எடுத்து விட்டோம் ஓகேவா, B2வை எடுத்து விட்டாச்சு சரிங்களா. இப்படி எடுத்து விட நேரம் என்ன ஆகும்னா இந்த ஃபார்முலா நம்ம எங்கெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோமோ, எத்தனை செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கோமோ அங்கே எல்லாமே ஃப்ரீயாக மூவ் ஆகும் சரிங்களா. அதாவது இந்த B2வில் நான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன் அப்படி தானே. அப்போ நான் வந்து இங்கே செலெக்ஷன் ஆகிருக்கு. அப்போ இங்கே மூவ் ஆகும்போது அந்த ஃபார்முலா இங்கே மூவ் ஆகும்போது அந்த B2 வந்து B3 ஆகும், B4 ஆகும், B5 ஆகும், அப்படி தான் மூவ் ஆகும் சரிங்களா. அப்போ நம்ம செலெக்ஷனை நம்ம வந்து ஒரே காலத்தில் கீழே செல்ஸில் அதாவது ரோஸில் நிறைய செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த ஃபார்முலா ரோஸில் மட்டும் தான் மூவ் ஆகும் சரிங்களா. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா காலத்தையும் சேர்த்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் சைடில் ஒரு காலத்தையும் சேர்த்து செலக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன ஆகும்னா இங்கே இருக்கிற ஃபார்முலா B2வில் இருக்கிற ஃபார்முலா எங்கே மூவ் ஆக வாய்ப்பு இருக்குன்னா A2க்கு மூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம அதை லாக் பண்ணல சரிங்களா.
ஆனால் ஒரு விஷயம் லாக் பண்ணிட்டோன்னா கீழே மூவ் ஆகாது சரிங்களா, ரோ வைஸ் மூவ் ஆகாது. அப்போ அதுக்கு என்ன சொல்யூஷன்னா நமக்கு ரோ வைஸ் லாக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா, ரோ வைஸ் மூவ் ஆக தான் செய்யணும். அப்போ தான் 45,000 செக் பண்ணும், அடுத்து 28,000 செக் பண்ணும், 35,000 செக் பண்ணிட்டு அப்படி ஃபார்மாக மூவ் ஆகும். ஆனால் லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ எனக்கு மூவ் ஆகக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த பி இருக்கு இல்லையா, இந்த காலத்தை மட்டும் லாக் பண்ணிக்கணும். அதாவது பி வந்து ஏக்கும் மூவ் ஆகக்கூடாது, சிக்கும் மூவ் ஆகக்கூடாது, ஆனால் ரோ வைஸ் மூவ் ஆகணும். அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம பியை மட்டும் என்ன பண்ணிக்கலாம்னா டாலர் சிம்பிள் முன்னாடி பிக்கு முன்னாடி ஒரு டாலர் சிம்பிள் போட்டோம்னா இதுக்கு இப்போ என்ன அர்த்தம்னா நான் காலத்தை லாக் பண்ணிட்டேன்னு அர்த்தம். காலம் மூவ் ஆகக்கூடாது, B2லேருந்து A2க்கு போகக்கூடாது, ஆனால் B3லேருந்து B4க்கு போகும், ஆனால் B2லேருந்து C2க்கு போகாது சரிங்களா. அதை மாதிரி இந்த வைஸ் மூவ் ஆகாது, ஹரிசாண்டல் வைஸ் மூவ் ஆகாது, வெர்டிக்கல் வைஸ் மட்டும் மூவ் ஆகுற மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோம் சரிங்களா. இப்போ இதை ஓகே கொடுத்து பாருங்கள் பார்த்தீங்களா. இப்போ நமக்கு ஃபார்முலா கரெக்டாக ஒர்க் ஆகிடுச்சு சரிங்களா. இப்படி தாங்க நீங்கள் இந்த பக்கத்தில் இருக்க பேரையும் நீங்கள் ஹைலைட் பண்ணணும், ஃபார்முலா அதுக்கப்படி சேஞ்ச் பண்ணி லாக் பண்ணணும் சரிங்களா. ஓகேங்க, இப்போ அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் சரிங்களா. இது வரைக்கும் நம்ம ஃபிக்ஸ்டு டார்கெட்டை பார்த்தோம் அப்படி தானே. ஃபிக்ஸ்டு டார்கெட்னா ஒரு டார்கெட்டை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா லாக் பண்ணிட்டோம், ஃபிக்ஸ்டு லாக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த டார்கெட் அவங்க சேல்ஸ் பண்ண அமௌண்ட் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஓகே, அப்போது அது வந்து ஒரு ஃபார்முலா டைப் பண்ணிட்டோம். ஆனால் இங்கே என்னென்னா மூவிங் டார்கெட் சரிங்களா, ஒவ்வொரு பர்சனுக்கும் தனித்தனி டார்கெட் சரிங்களா. சவுத் ரீஜனுக்கு 40,000 டார்கெட்டு, இல்லைனா ஒவ்வொரு பர்சனோடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து அவங்களுக்கு தனித்தனி டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க சரிங்களா. மூவிங் டார்கெட் ஆகிடுச்சு. அப்போ நான் எப்படி இதை ஹைலைட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வரும் சரிங்களா. ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணணும்னா இந்த சேல்ஸ் அமௌண்ட்டை நம்ம ஹைலைட் பண்ணணும் சரிங்களா. அப்போ நான் இதை பண்ணுறேன். ஓகே, மொத்தமாக நம்ம ஹைலைட் பண்ணுறோம். மொத்தமாக ஹைலைட் செலக்ட் பண்ணிட்டு நியூ ரூலில் கொடுக்கணும் சரிங்களா. நியூ ரூலில் கொடுத்துட்டு யூஸ் ஏ ஃபார்முலா. நமக்கு என்ன நடக்கணும், அதாவது 45,000ஓட இல்லை இங்கே இருக்கிற டார்கெட் 40,000ஓட 45,000 இங்கே இருக்கிற சேல்ஸ் அமௌண்ட் பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம ஹைலைட் பண்ண போகிறோம் சரிங்களா. டார்கெட்டை விட அங்கே சேல்ஸ் பண்ண அமௌண்ட் பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹைலைட் பண்ண போகிறோம். அப்போ நம்ம அது எப்படி டைப் பண்ணலான்னா ஈக்குவல் டு இதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் சரிங்களா. தள்ளி வச்சுட்டு ஈக்குவல் டு இது, அதாவது இந்த E1 E2 சரிங்களா. இந்த E2ங்கிற செல் ரெஃபரன்ஸில் இருக்க இந்த வேல்யூ வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த டார்கெட்டுங்கிற வேல்யூ சரிங்களா. இதாக இருந்துச்சுன்னா எனக்கு என்னென்னா ஹைலைட் பண்ணணும் சரிங்களா. இப்போ இந்த ஃபார்முலா நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம், லாக் பண்ணி வச்சுருக்கிறோம் சரிங்களா. போனதுலேயே நம்ம பார்த்தோம், லாக் பண்ணி வச்சுருந்தா மூவ் ஆகாது ஓகேவா. இப்போ நமக்கு அங்கே என்ன பண்ணியிருந்தோம்னா இதை மட்டும் தான் என்ன பண்ணியிருந்தோம்னா லாக் பண்ணியிருந்தோம் சரிங்களா. F2 மட்டும், அதாவது இந்த சைட் இருக்க டார்கெட்டை மட்டும் லாக் பண்ணியிருந்தோம், அதை லாக் பண்ணாமல் விட்டுருந்தோம் அப்படி தானே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த செலெக்ஷனை பாருங்கள், எல்லா காலத்தையும் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், எல்லாத்தையும் நான் ஹைலைட் பண்ண போகிறேன், மொத்த டேபிளையுமே ஹைலைட் பண்ண போகிறேன் அப்படி தானே. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்முலா எனக்கு வந்து ஹரிசாண்டல் வைஸ் மூவ் ஆகக்கூடாது, வெர்டிகல் வைஸ் மட்டும் மூவ் ஆகணும் அப்படி தானே. அப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த E2ல் ரோவில் இருக்க லாக்கை ரிமூவ் பண்ணுறேன் சரிங்களா. ரோவில் இருக்க லாக்கை ரிமூவ் பண்ணுறேன், எனக்கு காலத்தில் இருக்க லாக்கை அப்படியே இருக்குது நல்லா பாருங்கள். ரோவில் இருக்க லாக்கை மட்டும் ரிமூவ் பண்ணுறேன். ரோவில் இருக்க லாக்கை ஏன் ரிமூவ் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு ஃபார்முலா கீழே நோக்கி போகணும், அப்போ தான் அடுத்த வேல்யூஸ் அதை செக் பண்ணி எனக்கு ஹைலைட் பண்ணோம். ஆனால் E2ங்கிறது, அதாவது ஈயை வந்து நான் லாக் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் லாக் பண்ணி வச்சுருக்கேன்னா பக்கத்தில் டிக்கோ சிக்கோ அந்த காலத்துக்கும் அந்த ஃபார்முலா மூவ் ஆகக்கூடாது, ஏன்னா என்னோடய செலெக்ஷன் பெருசாக இருக்குது சரிங்களா. நிறைய காலத்தை நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கனால என்னுடைய ஃபார்முலா பக்கத்து காலத்துக்கு மூவ் ஆகக்கூடாது, அதனால் E2 லாக் பண்ணல ஓகேவா. அடுத்தது போனது எக்ஸாம்பிளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டார்கெட் ஃபிக்ஸ்டாக இருக்கும், ஆனால் இங்கே ஒவ்வொரு பர்சனுக்குமே ஒவ்வொரு டார்கெட் இருக்குது சரியா. ஒவ்வொரு பர்சனுக்குமே ஒவ்வொரு டார்கெட் இருக்கிறதுனால நம்ம டார்கெட்டையும் மூவ் பண்ணணும் சரிங்களா. அப்போ டார்கெட் எப்படி மூவ் பண்ணுறோம், இதே மாதிரி தான் டார்கெட்டையும் மூவ் பண்ணுறோம். டார்கெட்டும் எனக்கு என்ன பண்ணணும்னா ஒரே ரோவில் ஒரே காலத்தில் வெர்டிக்கல் வைஸ் மட்டும்தான் மூவ் ஆகணும், ஹரிசாண்டல் வைஸ் மூவ் ஆகிடக்கூடாது சரிங்களா. இப்போ வெர்டிக்கல் வைஸ் மட்டும் மூவ் ஆகணும்னா ரோ வந்து நம்ம என்ன பண்ணணும், லாக்லேருந்து ரிமூவ் பண்ணி விடணும். பட் எஃப் இருக்கு இல்லையா, எஃப் காலம் வந்து மூவ் ஆகக்கூடாது பக்கத்து காலத்துக்கு சரிங்களா. அப்போ அதை நம்ம லாக் பண்ணி வச்சிட்டோம் சரிங்களா. இப்போ நம்ம ஃபார்மேட் என்ன கலர் கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கோங்க. ஃபாண்டில் போய்ட்டு ரெகுலர் பார்டர் கொடுத்துக்கோங்க, ஃபில்லு உங்கள் இஷ்டத்துக்கு எது வேணாலும் கொடுத்துக்கோங்க சரியா. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டார்கெட் எல்லாமே பர்ஃபெக்டாக ஹைலைட் ஆகிருங்க. இவ்வளோ தாங்க. இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் ஃபார்முலா எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்களை வந்து உங்கள் ஓனாட்டு பண்ணுறதுக்காக சரிங்களா. அவங்க ஏற்கனவே ரெடிமேடாக நிறைய கொடுத்துருப்பாங்க, அதிலலாம் சில விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதுமாதிரி உங்கள் பர்சனலாட்டு ஒரு மேனுவலாக நீங்களே ஒரு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் உங்கள் ஓன் ஃபார்முலா வச்சு க்ரியேட் பண்ணுறதுக்கான விஷயங்களை தான் இந்த வீடியோஸில் நம்ம பார்த்தோம்.
இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுது, எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம்.